தமிழகம் முழுவதும் இந்தி எனும் சொல்லை அடித்து தமிழ் வாழ்க என எழுதப்பட்ட போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மும்மொழி கொள்கை குறித்தான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ் வாழ்க போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. சென்னையின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், சைதாப்பேட்டையில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, மும்மொழி கொள்கை தொடர்பான கருத்துக்களும் விவாதங்களும் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே தமிழ் வாழ்க என்ற ஒரு போஸ்டர் தற்போது வேகமாக ஒட்டப்பட்டிருக்கிறது. இரவு முதலே இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதாக நினைக்கக்கூடிய நிலையில காலை எழுந்த மக்கள் அனைவரும் இந்த தமிழ் வாழ்க என்ற போஸ்டர்லேயே விழுத்து வரக்கூடிய காட்சிகள் தான் தற்போது அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கையில இந்தி திணிப்பு என்பது மத்திய அரசு மூலமாக திணிக்கப்படுகிறது என்பதை தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த விவாதங்கள் தொடர்ந்து பேசப்படலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ் வாழ்க என்ற இந்த போஸ்டர் தற்போது ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகையை ஒட்டி கெட் அவுட் மோடி என்ற ஒரு ஹேஷ்டேகை நாங்கள் ட்ரெண்ட் செய்வோம் என்று திமுக தரப்பில் தெரிவித்து வந்தாலும், நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என்பதை நாங்கள் ட்ரெண்ட் செய்வோம் என்று அண்ணாமலை தரப்பிலிருந்து ஒரு புறம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி தமிழகத்துல இந்தி ஒருபோதும் திணிக்க முடியாது, தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதனை தமிழக அரசும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த கருத்தை அனைத்து கட்சிகளும், பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இதனை ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த தமிழ் வாழ்க என்ற ஒரு போஸ்டர் தற்போது ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டர் ஒட்டியவர்கள் யார், இந்த போஸ்டரை திமுக தான் ஒட்டியதா அல்லது யார் ஒட்டியது என்பது தொடர்பான எந்தவித விவரங்களும் அந்த போஸ்டர்ல குறிப்பிடப்படாமலேயே தமிழ் வாழ்க என்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்தி என்று எழுதி அந்த இந்தியை அழித்துவிட்டு தமிழ் வாழ்க என்ற அந்த ஒரு வாசகம் மட்டும் அதுல இடம்பெற்றிருக்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய ஒரு சூழலையும், அதே போன்று அமித்ஷா அடுத்த சில நாட்கள்ல தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய ஒரு சூழலையும், இது போன்ற போஸ்டர் தமிழ்நாட்டுல ஒட்டப்பட்டிருப்பது பாஜகவினரிடையே இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று தினம் கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யார் அதிகமாக ட்ரெண்ட் செய்ய போகிறோம் என்பதை பார்க்கலாம் என்ற போன்ற ஒரு சவால்களை எல்லாம் விடுத்திருந்த நிலையில இதனை திமுக கையில் எடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும், சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இந்த தமிழ் வாழ்க என்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.